நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை மொத்தமாக முடிச்சு விட்ட நெல்லிக்குப்பம் முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவருடைய பேச்சு வீடியோ இணையதளத்தில் செம வைரலு. அவர் பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவுடைய திட்டத்தை பொதுவெளியில் போட்டு உடைச்சிருக்கிறாரு. திமுகவுக்கு இப்படி ஒரு ரகசிய திட்டம் இருக்குதோ, இத்தனை நாளும் நமக்கு தெரியாம போச்சு. திமுக அரசாங்கத்தை கிட்ட நாம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் திமுக நம்மளை நம்ப வைத்து கழுத்தறுத்து இருக்கிறதே அப்படின்னு நெல்லிக்குப்பம் முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் பேசினது இருந்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். அந்த அளவுக்கு திமுகவையும் சரி நம்ம முதல்வரையும் சரி சோழி முடிச்சிருக்கிறாரு நெல்லிக்குப்பம் முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி. அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு தான் முன்னுரிமைப்பா. நேற்று கூட நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வந்து நம்ம முதல்வர் ஐயா பேசுகின்ற பொழுது, இந்தியாவிலே தமிழகத்தில் தான் பெண்கள் 48% பேர் வந்து வேலைக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, கம்பெனி வச்சு நடத்துகின்றார்கள். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் புதுமை பெண் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றோம். உயர்கல்விக்கு போகின்ற பொழுது 1000 ரூபாய் கொடுக்கின்றோம். பெண்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கின்றோம். விடியல் பேருந்து பெண்கள் இலவசமாக போகலாம். இப்படி பெண்களை மையப்படுத்தியே நாங்கள் திட்டம் தருகின்றோம். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு நேற்று பேசினார். ஆனால் இதெல்லாம் உண்மைதானா என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் பேசினதிலிருந்து நமக்கு எழுகிறது. ஏன்னா பெண்களை அவ்வளவு தரக்குறைவாக மனதுக்குள்ள எடை போட்டு நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் பேசுகின்றாரு. பெண்களுக்கு பொது நலமே கிடையாது, குடும்ப நலமே கிடையாது அப்படின்ற ரேஞ்சில் இந்த புகழேந்தி பேசியிருக்கிறாரு. திமுகவுடைய திட்டம் என்ன, முதல்வர் எப்படி காலி பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்கெல்லாம் அவர் பேசின வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் டாஸ்மார்க்க ராத்திரி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் கூட சொல்ல மாட்டேன். 24 hours ஓபன். எவனுக்கும் வஞ்சனை இல்லை. நான் வந்து வீடியோவை குறைவாக தான் கொடுத்தேன். ஆனால் நெல்லிக்குப்பம் முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைத்தால், இப்படி சொல்லும் பொழுதே வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு திறமை பத்தலை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, திமுகவுக்குள்ள நிறைய பேருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவும் இருக்கிறது. கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் முதலமைச்சராக முடியும் என்ற எழுதப்படாத விதி இருக்கிறது. இப்போதே இன்பநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி உதயநிதி அவர்களுக்கு கலைஞர் டிவியில் பொறுப்பு கொடுத்து முரசொலி அறக்கட்டளையில் பொறுப்பு கொடுத்து பிறகு திரைத்துறைக்கு போய் அரசியலுக்கு வந்தாரோ, அதே மாதிரி உதயநிதிக்கு பிறகு இன்பநிதிக்கு கலைஞர் டிவியில் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்படி வழி வழியாக கலைஞர் குடும்பம்தான் முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க வேண்டும் என்று நிலை இருக்கின்ற போது, இந்த புகழேந்தி முன்னாள் எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைத்தால் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இப்போ சீட்டில் இருக்கின்ற மனுஷனுக்கு திறமை பத்தாது, எனக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை குறைத்து மதிப்பிடுகின்றார். ஏன் கேவலமாகவே பேசுகிறார் என்று நினச்சிக்கலாம். சரி, அதிகாரம் கிடைச்சா என்ன பண்ணுவாராம்? தமிழ்நாட்டில் 24 மணி நேரமும் டாஸ்மார்க்கை திறந்து வைப்பேன். காலையில் 12லிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கிடையாது, காலைல 6லேருந்து மறுநாள் காலை 6 வரைக்கும் டாஸ்மார்க்கு திறந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எதற்கு திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, குடிக்கிறவன் குடிச்சிட்டு சாவட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த முத்துசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அமைச்சர். அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, செய்தியாளர் கேட்கின்ற பொழுது, ஏங்க குடிநோயாளியாகவே மாறிடுறாங்க இந்த குடிகாரனுங்க அப்படின்னு சொன்னார். உடனடியாக நம்ம அமைச்சருக்கு உடனே கோபம் வந்து விட்டது. குடிகாரனை நீ குடிகாரன்னு சொல்லுவியா? வேற என்னங்கய்யா சொல்கிறது அப்படின்னும் போது, மது பிரியர்கள் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரர்களுக்கு வசதியெல்லாம் செஞ்சு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மினி கோட்டரெல்லாம் கொண்டு வர போகிறோம். இன்னும் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கடையை திறக்க போகிறோம். வேலைக்கு போகிறவங்க வசதி இல்லாமல் போய் குடிச்சிட்டு வேலை செய்யட்டும். கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கும் உடம்பு எவ்வளோ வசதி இருக்குன்னு தெரியுமா? அதனால் மினி கோட்ரு கொண்டு வர போகிறோம். ஏன் மினி கோட்ரு? ஒரு கட்டிங்காக ஆளை பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறான்.
எவன்டா வருவான், 2 பேரும் காசு போட்டு மினி கோட்ரு வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் விரயமாகுது. அதனால் மினி கோட்டரே கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவங்க வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி மது பிரியர்களுக்காக பல விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொன்னார். அப்புறம் எதிர்ப்பு வந்தது, அதை விட்டுட்டார். ஆனால் குடிகாரனா சொல்லக்கூடாது, எனக்கு பயங்கர கோபம் வரும், மது பிரியர் என்று சொல்லுங்க அப்படின்னு முத்துசாமி சொன்னார். ஆனால் இங்கே நெல்லிக்குப்பம் முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி என்ன சொல்கிறாரு, குடிக்கிறவன் குடிச்சிட்டு சாவட்டும், அவன்லாம் வேஸ்ட்டு பீஸு, அவன் இந்த உலகத்தில் இருப்பதே வேஸ்ட்டு, மீதி யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த புகழேந்தி சொல்கிறார். ஏன் அவன்லாம் சாவணும், இன்றைக்கி இருக்கின்ற கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா குடிக்கிறான் பாரு, அந்த காசில் தான் ஏன் நடக்குது. அப்படி உங்கள் ஆட்சியை நடத்திக்கிட்டு போகிறதுக்கு தன்னை வருத்திக்கிட்டு பணம் கொடுக்குறவனை போய் ஒரு தியாகியை போயிட்டு இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்டோம்னா, இந்த குடிகாரங்கிட்ட போயிட்டு டேய் குடிக்காதடா அப்படின்னு நீ சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படி குடிக்காரான்னு சொன்னால் கேட்காதவன் இந்த உலகத்தில் எதுக்காக இருக்கணும்? அதனால் கடையை 24 மணி நேரம் திறந்து வை, அவன் குடிச்சிட்டு செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ மனிதாபமானம் இருக்குதா பார்த்தீங்களா? அது மட்டும் கிடையாது, 2016 திமுக தோற்று விட்டதான். ஏண்டா தோத்துது அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ந்தாங்களாம். நாங்கள் வாயை வச்சுக்கணும் சும்மா இருந்திருக்கணும், நாங்கள் வார்த்தையை விட்டுட்டோம், அதனால தான் 2016 பார்த்தீங்கன்னா நாங்கள் தோற்றோம் அப்படின்னு புகழேந்தி சொல்கிறார். அப்போது வார்த்தையை விட்டது யார்? நம்ம முதலமைச்சர் ஐயா தான், இப்போ இருக்கார் இல்லையா, அவர் தான் 2016 சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து மது விலக்கு தான், ஒரு சொட்டு மது கூட இருக்காது அப்படின்னு நம்ம முதல்வர் தான் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது 2016 வாக்குறுதி கொடுத்தாரு. ஸோ வாயை வச்சு நாங்கள் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதே எங்கள் முதல்வர் வாயை வச்சுன்னு சும்மா இல்லை, அன்றைக்கி வார்த்தையை விட்டார், அவருக்கு அறிவு கிடையாது. அதனால் என்ன நடந்துதான், குடிகாரன் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. டாஸ்மார்க்கில் வேலை பார்த்த சூப்பர்வைசர்லேருந்து சேல்ஸ்மேன்லேருந்து எல்லாரும் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். தேர்தல் நெருக்கத்தில் இந்த வாக்குறுதியை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கடந்த காலங்களில் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்தில் தேர்தலுக்காக கடையை 3 நாள் மூடினாங்களாம். அப்போது கடைக்கு வந்த குடிகாரங்கிட்டலாம் ஏப்பா கடை 3 நாள் லீவு, சரக்கு வாங்கிறதா இருந்தால் வாங்கி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிகாரங்கிட்ட போய் இந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய எல்லா ஊழியர்களும் பிரச்சாரம் பண்ணாங்களாம். அப்போ தான் குடிகாரனுக்கெல்லாம் ஒரு புத்தி வந்ததான். கடையை 3 நாள் மூணாவே நம்மளால் தாங்க முடியல, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தால் நிரந்தரமாக கடையை மூடிட்டாங்கன்னா அப்புறம் நாம் எப்படி உயிர் வாயிறது? அதனால் 3 நாளே தாங்க முடியல, எப்படா வாழ்நாள் முழுவதும் கடை இல்லாமல் இருக்கிறது? அதனால் திமுக ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஒட்டுமொத்த குடிகாரனும் முடிவு பண்ணி திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த குடிகாரனுங்கிறானுங்க பாரு, அவனுங்க சோறு இல்லாமல் கூட இருப்பானுங்க, துணி இல்லாமல் கூட இருப்பானுங்க, ஆனால் குடி இல்லாமல் இருக்க மாட்டானுங்க. நாங்கள் எதற்காக 2016 டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தோம்னா, பெண்கள் வாக்கு எங்களுக்கு வரும். ஏன்னா இந்த குடியினால் எந்த அளவுக்கு சீரழிகிறாங்க, குடும்பத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் உணர்ந்திருப்பாங்க. அப்பா குடிக்கிறாங்க, அண்ணன் குடிக்கிறாங்க, மாமன் குடிக்கிறான், மச்சான் குடிக்கிறான், கணவன் குடிக்கிறான், தம்பி குடிக்கிறான், இப்படி ஏகப்பட்ட பேர் வீட்டில் குடிகாரனாக இருக்கிறான். அந்த குடியினால் வீடு கெட்டு போகுது, அதனால் ஒட்டுமொத்த பெண்கள் ஓட்டம் எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் 2016 வாக்குறுதி கொடுத்தோம். ஆனால் ஒட்டுமொத்த பெண்களும் பார்த்தீங்கன்னா குடும்பம் குட்டுச்சோறாக போனால் கூட பரவாயில்ல, நாங்கள் திமுக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு எதிராக குடிகாரனும் ஓட்டு போட்டான், வீட்டில் இருக்கிற பெண்களும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க அப்படின்னு இந்த புகழேந்தி சொல்கிறார். அப்போது பெண்களை எப்படி நினச்சிருக்காரு பாருங்க. குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு குடும்ப பொறுப்பும் இல்லை, 2வது சமுதாயம் கெட்டு போகுதே என்ற ஒரு எண்ணமும் இல்லை. வீட்டில் குடிகாரன் இருக்கிறானே, அவன் குடிக்கூடாது என்றால் கடை மூடணும், திமுக வாக்குறுதி கொடுத்துருக்குது, அதனால் திமுக ஓட்டு போடும் என்ற நல்ல எண்ணமெல்லாம் கிடையாது. அந்த பெண்களுக்கு பொதுநலமும் இல்லை, சுயநலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் சும்மா வெளியில் மட்டும்தான் டாஸ்மார்க்கை மூடு என்று சொல்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கின்ற போது அதெல்லாம் காது கொடுத்து கேட்பதே கிடையாது. இவங்க சோஷியல் மீடியா பைத்தியம் போல் இருக்குது, அதனால தான் டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்கிறாங்க, ஆனால் மூடுறோம்னு சொன்னால் ஓட்டு போட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை எவ்வளோ துன்பத்துயரங்கள் வந்தால் கூட
அட திமுகவுக்கு ஓட்டு போடாமல் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக தீமை தரும் அப்படின்றத பெண்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க போல இருக்குது. ஏன்னா இன்னைக்கு திமுக காரங்க பண்ணுற அலப்பறையானது கொஞ்சம் நெஞ்சுமா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஞானசேகரன் திமுகவுடைய ஆதரவாளர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணான்? அதே மாதிரி கனிமொழி அவர்களும் சரி, தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் சரி, கோயம்பேட்டில் பொதுக்கூட்ட மேடையில் பேசி கொண்டிருக்கின்ற போது பெண் காவலர்களுக்கு பாலியல் ரீதியாக சீண்டல் தந்தது யார்? திமுக காரன். அரக்கோணத்தில் 20 பெண்களை திமுக அரசியல்வாதிகளுக்கு விருந்து படைத்தது யார்? திமுக காரன். இப்படி ஏகப்பட்ட திமுக காரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற பெண்களுடைய தாலி அறுக்கிற மாதிரி விஷசாராயமோ கள்ளசாராயமோ விற்று 69 அல்லது 72 பேர் உயிரிழப்பதற்கு காரணமாகவும் இருக்கிறான். அதனால் என் வீட்டில் குடிக்கின்ற கணவனை கூட நான் திருத்திடுவேன். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது என்று பெண்கள் அன்றைக்கே நினச்சிருக்காங்க பொழுது. அதனால தான் மதுவிலக்கை கொண்டு வரோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி அளித்தா கூட அன்றைக்கி திமுகவை நம்பலை. பிறகு எதனால் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியலை. அதனால் தேர்தல் வாக்குறுதியாக டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னது தான் எங்களுக்கு தப்பாக போச்சு. பெண்களும் ஓட்டு போடல, குடிகாரனும் ஓட்டு போடல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 2021 டாஸ்மார்க்கை மூடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்கள் வாயை மூடிக்கிட்டுமே, அதற்கு பிறகு வாயே திறக்கலையே அப்படின்னு வந்து இந்த புகழேந்தி அவர்கள் வந்து சொல்கிறார். இதன் மூலமாக திமுகவுடைய திட்டம் நல்லா தெரிஞ்சு போச்சா? திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 105 தான் நினைக்கிறேன் நான். அதில் 2021 ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன வாக்குறுதின்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மாக் கடையை படிப்படியாக மூடுவோம், பிறகு ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் புகழேந்தி அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற போது இனி டாஸ்மார்க்கை மூட மாட்டோம், டாஸ்மார்க்கை மூடினா ஓட்டு விழ மாட்டேங்குது, நாங்கள் 2021 வந்து டாஸ்மார்க்கை மூடிங்களா என்று கேட்கின்ற போது நாங்கள் மூடுவோம் மூட மாட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை, வாயை மட்டும்தான் மூடிக்கிட்டோம். இன்னைக்கு கம்முன்னு இருந்தோம், அதனால் ஜெயித்தோம். அதனால் குடிகார பையன் குடிச்சே சாகட்டும், அவனை திருத்தவே முடியாது. எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைச்சிருந்தா 24 மணி நேரம் கடையை தந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புகழேந்தி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் போதைப் பொருளானது தலைவிரித்து ஆடுது. அதுலேயும் கார்த்திக் சிதம்பரம் ஒருத்தருக்கார். இன்னைக்கு இணையதளத்தை போய் பார்க்கின்ற போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, டாஸ்மார்க்கு 6 ஓடிக்கிட்டு இருக்குது. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணுறாரா இல்லை வேற எங்கேயாவது இருக்காரான்னு தெரியல. டாஸ்மார்க் கடை என்பது நண்பகல் 12 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான் இயங்குது. ஆனால் பாரு பிளாக்ல சரக்கு 24 மணி நேரம் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் டாஸ்மார்க் சரக்கு 24 மணி நேரம் கிடைச்சாலும் தமிழகத்தில் சட்டவிரோதமான மது கள்ளச்சாராயம் 20,000 கோடி ரூபாய்க்கு புழங்குகிறதா. இது கார்த்திக் சிதம்பரம் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே சொல்றார். இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாம 20,000 கோடி ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் விற்க முடியுமா? ரெண்டாவது, திமுகவுடைய ஆட்சியாளருக்கு தெரியாம 20,000 கோடிக்கு கள்ளச்சாராயம் விற்க முடியுமா? தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் 6 ஓடிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். மொத்தத்தில் திமுக இனி டாஸ்மார்க்கை மூடாது என்ற விஷயத்தை புகழேந்தி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இரண்டாவது, ஏன் இந்த முறை வந்து தேர்தல் வாக்குறுதியாக டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு கொடுக்கல என்ற விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, குடிக்கிறவன் தான் கவர்மெண்ட்டை நகர்த்திக்கிட்டு போகிறான், அவன் குடிச்சு சாவணமா. ஆடா, குடிநோயாலே திருத்தணும். அதாவது மது பிரியர்களை வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலிருந்து விலக்கி மனமாற்றம் செய்து குடிநோயாளியாக இருப்பனை மீட்டு பொது வாழ்க்கைக்கு குடும்பத்தை நகர்த்தி செல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு மாவட்டந்தோறும் மது அடிமைகளை திருத்துகின்ற மணமகிழ் மன்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முதல்வர் திட்டம் போட்டு இருக்கும்போது 24 மணி நேரம் கடை, குடிக்கிறவன் குடிச்சிட்டு சாவட்டும், அவனை பற்றி நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னு புகழேந்தி பேசுவது திமுகவுடைய கருத்து கிடையாதான், நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய கருத்து கிடையாதான், இந்த புகழேந்தியுடைய கருத்தான். ஏன்யா திமுகவில் இருந்துக்கிட்டு நீ பேசுகிற, அது திமுகவுடைய கருத்து கிடையாதா? இந்த புகழேந்தி பேசுகிற மாதிரி தான் திமுகவில் இருக்கிறவங்க ஒருத்தரும் நினைக்கிறாங்க. டாஸ்மார்க்கை மூடிட்டோம்னா வருமானம் வராது. இரண்டாவது, குடிகாரன் ஓட்டு போட மாட்டான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் 80% பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கின்ற 20% பேர் இன்னும் குடிக்க ஆரம்பிக்கலை. அதனால்
இங்கே குடிகாரனுடைய ஓட்டு தான் அதிகம். அதனாலே வந்து புகழேந்தியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கை மூட மாட்டோம், வாயை மட்டும்தான் மூடிக்கும் அப்படின்னு திமுக திட்டத்தை போட்டு உடைச்சிருக்காரு. திமுக டாஸ்மார்க் கடையை மூடும் என்று எவெல்லாம் நினைச்சானோ அவன் அத்தனை பேரும் இன்னைக்கு ஏமாற்றம் அடைந்து விட்டான். ஸோ முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு திறமை பத்தல, எனக்கு அதிகாரம் கிடைச்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை தந்து விட்டுருவேன் 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருப்பது இன்னைக்கு திமுகவுடைய நினைப்பு என்ன இருக்குது, முதல்வருடைய நினைப்பு என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வெளிப்படுத்துவதாகவும், இது ஸ்டாலின் ஐயாவுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்குது. மொத்தமாக ஸ்டாலின் ஐயாவை காலி பண்ணிட்டானையா, சர்ச்சையாக பேசக்கூடாது தலைவர்கள், பொது வழியில் விமர்சனம் செய்கின்ற போதும் சரி, அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கின்ற போதும் சரி, கண்ணியத்தை காப்பாற்றணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னை நைட்டில் தூங்க முடியாமல் பண்ணி போடுது, என் உடம்பை பார்த்தீங்களா என்று கவலைப்பட்ட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இங்கே குடி தொடர்பாகவும், குடி நோயாளி தொடர்பாகவும், பெண்கள் தொடர்பாகவும் புகழேந்தி அவர்கள் பேசியிருப்பதே டாஸ்மார்க் கடையை மூடவே மாட்டோம் என்று சொல்லியிருப்பது நம்ம முதலமைச்சரை மொத்தமாக சோலி முடிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோ சமூக வலைதளத்தை வைரலாகி இருக்குது. திமுக அரசாங்கத்துக்கு பொதுநலம் சுத்தமாக கிடையாது. ஆட்சி நடக்கணும், அதன் மூலமாக 10 ரூபாய் கமிஷன் வாங்கணும். டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாயை தாண்டி 10,000 கோடி ரூபாயெல்லாம் வந்து ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் திமுக குடும்பத்துக்கு வரணும். இப்படி டாஸ்மார்க்கை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. டாஸ்மார்க்கை மூட மாட்டாங்க போல் இருக்குது அப்படின்ற கருத்து தான் இன்னைக்கு இந்த புகழேந்தி பேசினிலிருந்து சமூக வலைதளம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புகழேந்தி மூலமாவது உண்மை தெரிஞ்சுது. திமுக டாஸ்மார்க்கை மூடுன்னு நம்பிக்கிட்டு இருந்த நமக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்குது. நம்ம கனிமொழி அவர்கள் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. 10 மணி நேரம் கடை திறந்ததுக்கு இளம் விதவைகள் அதிகம் என்றால் 24 மணி நேரம் கடை திறந்தா எத்தனை விதவைகள் வருவாங்க? இதுக்கெல்லாம் கனிமொழி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க? குடிக்க வச்சு தாலி அறுக்கிறியடாப்பா, படிக்க வச்ச காமராஜ் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் குடிக்க வைக்கிறதுக்கும் ஒரு ஆட்சியா அப்படின்னு சீமான் கேட்குற மாதிரி 24 மணி நேரம் கடை திறப்பேன் என்ற திமுக எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றாரா இந்த புகழேந்தி? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. நன்றி நண்பர்களே.